வணக்கம். ஹலோ எப்படின்னு வெல்கம் டு நாளைய துனியா. வருகிற ஆகஸ்ட் மாதம் 2026 இந்தி தேர்வு நடக்குது. அந்த தேர்வுக்கு பிராத்மிக்கில் லெசன் வைஸாக லெசன் கிளர் கொஸ்டின் ஆன்சர் போட்டு வரேன். இன்றைக்கி 15th லெசன் பார்க்குறோம். பாட்டு 15 பாடம் 15 முஜிக்கோ தும்கோ சாகியே சிர்ஃப் எக் ஹமாரா கர்ஹை இது எங்களுடைய வீடு. இஸ்மே சக கம்ரேகை இதில் 6 அறைகள் இருக்கின்றன. யக்கு படா கம்ராகை படானது ஒரு பெரிய அறையாக இருக்கிறது. யக்கு பிதாஜிகா கம்ராகை இது அப்பாவினுடைய அறையாக இருக்கிறது. பிதாஜி ஜிஸ்மி படித்தே லிக்தேகை இதில் அப்பா இதில் படிக்கவும் எழுதவும் செய்கிறார். மேரே பாயிக்கேலியே ஏக்கு அழகு கம்ராகை என்னுடைய சகோதரனுக்காக ஒரு அறையும் தனியாக இருக்கிறது. வக்கு சோட்டா கம்ரா மேராகை அது சிறிய அறையாக இருக்கிறது. கம்ரான அறை. மேரா சோட்டா பாயிபி உஷ்மே படித்தா லிக்தாகை அதில் என்னுடைய இளைய சகோதரனும் கூட இந்த அறையில் படிக்கவும் எழுதவும் செய்கிறார். ஹமாரே கர்கே பீச்சே ஏக்கு சுந்தர் பகிஷாகை எங்களுடைய வீட்டிற்கு பின்னால் பீச்சே அப்படின்னா பின்னால் ஒரு அழகான தோட்டம் இருக்கிறது. பகீச்சா தோட்டம். உஷ்மி ககி பேடிகை அதில் எண்ணற்ற மரங்கள் இருக்கின்றன. பேடு மரம். குச்சு ஆம்கே பேடிகை அதில் சில மரங்கள் மாமரங்களாக இருக்கின்றன. ஆம்னா மாம்பழம். குச்சு அம்ருத்திக்கு பேடிகை சில கொய்யா மரங்களும் இருக்கின்றன. ஏக்கு கட்கள் கா பேடு பீகை அதில் பலாப்பழம் மரங்களும் இருக்கின்றன. கட்கள் ஜாக் ஃப்ரூட் பலாப்பழம். பகிச்சேமி ஃபல்கே பீச்சேபி ஹை அந்த தோட்டத்தில் சில பூக்களும் இருக்கின்றன. குச்சு ஃபூல் லால்கை அந்த பூக்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கின்றன. ஃபூல்னால் பூக்கள், லால்னா சிவப்பு. குச்சு பீலேகை சில பூக்கள் மஞ்சள் நிறத்திலும் இருக்கின்றன. அவுர் மற்றும் குச்சு சபேத் பிகை சில பூக்கள் வெள்ளை நிறத்திலும் கூட இருக்கின்றன. ஹம் ஃபல் காத்தேகை நாங்கள் பழங்களை ஃபல்னா ஃப்ரூட்ஸ் நாங்கள் பழங்களை சாப்பிடுகிறோம். அவுர் மற்றும் குச்சு ஃபல் மித்ரோங் காபி தேத்திகை சில பழங்கள் நண்பர்களும் கூட நாங்கள் தருகிறோம். முஜே கட்கள் பகுத்து பசந்துகை முஜேன எனக்கு பலாப்பழம் மிகவும் நன்றாக பிடிக்கும். பிதாஜிக்கோ ஆம் பகுத்து பசந்துகை அப்பாவுக்கு மாம்பழங்கள் ரொம்பவும் பிடிக்கும். பிதாஜி ஆப்பாம் லீஜியே அப்பா தாங்கள் மாம்பழம் எடுத்துக்கொள்ளுங்கள். லீஜியனா எடுத்துக்கொள்ளுங்கள். ஆப்பு தோடா தூத் பி லீஜியே நீங்கள் கொஞ்சம் பாலும் கூட எடுத்துக்கொள்ளுங்கள். தூத்னா பால். நகி வேண்டாம். ஆஜி முஜே ஃபல் நகி சாகியே இன்று எனக்கு பழங்கள் தேவையில்லை. முஜே சிர்ஃபு தூத்து சாகியே எனக்கு கொஞ்சம் பால் மட்டும் வேண்டும். சாகியன வேண்டும். கியா ஆப் சிர்ஃபு தூத்து லேகே என்ன தங்களுக்கு கொஞ்சம் பால் வேண்டுமா? ஹாங் ஆமாம். மை ஆஜே சிர்ஃபு தூத்து லூங்கா ஆமாம் எனக்கு இன்று கொஞ்சம் பால் வேண்டும். பிதாஜி தும்கோ ஏக்கு நகி கித்தாபு சாகியே அப்பா எனக்கு ஒரு புதிய புத்தகம் வேண்டும். சாகியன வேண்டும். அச்சா நல்லது. தும்கோ ஏக்கு அச்சி கித்தாபின் தேத்தாகை நல்லது உங்களுக்கு ஒரு நல்ல புத்தகம் வாங்கி தருகிறேன். ஆப்பு கோவிந்து கோ பி நயி கித்தாபு தீஜியே அது கோவிந்தனுக்கு கூட ஒரு புத்தகம் தருகிறேன். அச்சா நல்லது. தும்கோ தோ கித்தாபுன் தேத்தாகை நீங்கள் 2 புத்தகங்கள் வாங்கி வாருங்கள். ஏக்கு கித்தாபு தும் லோ ஒரு புத்தகத்தை எடுத்துக்கள். லோனா ஒரு புத்தகத்தை எடுத்துக்கள். ஏக்கு கோவிந்து கோ தோ இதில் நீ ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளும். மற்றொன்று கோவிந்தனுக்கு தோனா கொடு. பிதாஜி ஹமி கலம்பி சாகியே அப்பா தங்களுக்கு பேனாவும் கூட வேண்டும். கலம்
கல் दूंगा பேனா நாளைக்கு வேண்டும். ஆஜ் சிர்ஃப் கிதாபேன் दूंगा நாளைக்கு பேனா வேண்டும். ஆஜ் சிர்ஃப் கிதாபு दूंगा ஆஜ்னா இன்று புத்தகம் மட்டும் வேண்டும். மோகன் तुमको कौन हिंदी सिखाते हैं மோகன் நீ யாரிடம் ஹிந்தி கற்றுக்கொள்கிறாய்? मुझे मास्टर राजन हिंदी सिखाते हैं நான் மாஸ்டர் ராஜனிடம் ஹிந்தியை கற்றுக்கொள்கிறேன். हिंदी सिखाने के लिए तुम कहाँ लाते हो ஹிந்தி கற்றுக்கொள்வதற்காக நீ எங்கே செல்கிறாய்? मैं रोज़ शाम को मास्टर के घर जाता हूँ நான் தினமும் மாலையில் மாஸ்டருடைய வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறேன். வகாங் மை சிர்ஃப் ஹிந்தி சிக்காத்தே ஹூ அங்கே எனக்கு ஹிந்தியும் கற்றுத்தருகிறார்கள். சப்தார்த்தம் லெசனில் இருக்க மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹிந்தியில் கொடுத்து இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இருக்குது. அந்த மீனிங்ஸ் சொல்லிட்டு படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அபியாஸ் எக்ஸசைஸ் பயிற்சி. ஏக் வாக்கியமே உத்தர் தீஜியே ஒரு வாக்கியத்தில் விடை எழுதுக. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் கர்மி கித்தாபே கம்ரே ஹை இந்த வீட்டில் எத்தனை அறைகள் இருக்கின்றன? இஸ் கர்மி சக கம்ரே ஹை இந்த கித்தனைன்ற இடத்துல சகன் போட்டு இந்த வீட்டில் 6 அறைகள் இருக்கின்றன. செகண்ட் ஒன் ஆப்கே கர்கே பீச்சே கியா ஹை தங்களுடைய வீட்டிற்கு பின்னால் என்ன இருக்கிறது? ஹமாரே ஆப்கே இடத்துல ஹமாரே தங்களுடைய வீட்டிற்கு பின்னால் ஏக் சுந்தர் பகிச்சாக ஒரு அழகான தோட்டம் இருக்கிறது. இந்த கியான் இடத்துல ஏ சுந்தர். தேர்ட் ஒன் மோகன் तुमको कौन हिंदी सिखाते हैं मुझे मास्टर राजन हिंदी सिखाते हैं எனக்கு ஹிந்தி யார் கற்றுத்தருகிறார்? எனக்கு மாஸ்டர் ராஜன் ஹிந்தியை கற்றுத்தருகிறார். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.